நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா நம்மள இந்த 6 மாசமும் அவர் கண்ணுக்குள்ள வச்சு நம்மளை பாதுகாத்து வந்தாங்க இல்லைங்களா. 7வது மாசத்துல மகிமையோடும் ஜெயத்தோடும் பார்க்க செய்தாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நம்ம தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். அவர் உங்களோட இருக்கிறதுனால எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்மோட பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம பாடல் ஊழியத்தின் ஆதார வசனம் சொல்லி ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேத தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார், அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா, ஆமென். அது மாதிரி ஆவியானவர் கொடுத்த ஒரு பாடலை பாடி ஏசப்பாவை பயத்தோட மட்டும் இல்லை, அன்போடவும் நம்ம அவரை ஆராதிக்கணும் இல்லைங்களா. அன்பு யார் மேல அதிகமா இருக்கோ அங்கதான் கனமும் பயமும் வரும் இல்லைங்களா. அதிகாரத்தால பயம் வரக்கூடாது, அன்பினால பயம் வரணும். அதுதான் உண்மையான அன்பும் உண்மையான பயமும். அல்லேலூயா, ஆமென். அந்த நேசம் கலந்த பயத்தோட நம்ம தேவனை நம்ம முழுமனதோட ஆராதிக்கணும். அதுல கர்த்தர் பிரியப்படுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனந்தமா ஆராதிப்பேன் எந்தன் இயேசுவே, விலையில்லா ரட்சிப்பையே தந்த இயேசுவே. ஆனந்தமா ஆராதிப்பேன் எந்தன் இயேசுவே, விலையில்லா ரட்சிப்பையே தந்த இயேசுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்த இயேசுவை ஆராதிப்பேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்த என் இயேசுவை ஆராதிப்பேன். போதுமானவரே எங்கள் தேவையானவரே, எங்கள் போதுமானவரே எங்கள் தேவையானவரே. ஆனந்தமா ஆராதிப்பேன் எந்தன் இயேசுவே, விலையில்லா ரட்சிப்பையே தந்த இயேசுவே. அளவில்லா உம் அன்பினாலே என்னை நேசித்தீரே, அளவில்லா உம் அன்பினாலே என்னை நேசித்தீரே. முழு மனதாய் அன்பு கூர்வேன் எந்தன் இயேசுவே, என் முழு மனதாய் உம்மை அன்பு கூர்வேன் எந்தன் இயேசுவே. ஆனந்தமாய் ஆராதிப்பேன் எந்தன் இயேசுவே, விலையில்லா ரட்சிப்பையே தந்த இயேசுவே.
அல்லேலூயா, ஆமென். ஆனந்தமா நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கணும். ஏன்? விலையே இல்லாத ரட்சிப்ப ஒரு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நம்மளுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தாங்க இல்லையா? ரட்சிப்புனா என்ன? நம்மளை காப்பாத்தினாரு. எதுலேருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை ஆனந்தமா ஆராதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் நமக்கு மகிமையான வேதத்தின் பரலோக ரகசியத்தை வெளிப்படுத்தி நமக்கு காமிச்சிட்டு வந்து இருக்காங்க இல்லைங்களா? நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல சுருக்கமா ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகலாம். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதா? அதாவது ஊசி காதுல ஒட்டகம் கூட போயிடும், ஐஸ்வர்யவான் போக முடியாது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டு சொல்றாங்க. மனுஷனால போக முடியாது, தேவனால அது கூடும் அப்படி சொல்றாங்க. மனிதனால் கூடாது அப்படின்னா மனுஷனால போக முடியாது. அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியாம இருக்கலாம், ஆனா கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அங்க சொல்றாங்க. ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. வேதத்தின்படி ஏசப்பா வெறும் பாவத்துக்காக, சாபத்துக்காக, பிசாசு பிடிக்காக, வியாதிக்காக மட்டும் என்ன பண்ணல? சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுக்கல. நம்முடைய தரித்திரம் போய் நம்ம ஐஸ்வர்யவான்களாகும்படியாகவும் தேவன் சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தாரு இல்லைங்களா? நம்மை ஐஸ்வர்யவான மாற்ற அவர் தரித்திரமானார்னு வேதம் சொல்லுது. சபைக்கே போற ரட்சிக்கப்படுற எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் தான் தேவ சித்தம். ஏன் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் தரித்திரமா இருக்க, ஏழ்மையில இருக்கிறது வேதம் எங்க நமக்கு சொல்லல. ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதுதான் தேவன் அங்க சொல்லி தராரு. ஐஸ்வர்யம் நீ வச்சுக்கிற அது தப்புன்னு சொல்லல. வாலிபன் கிட்ட நீங்க ஐஸ்வர்யவான்கள் அதனால நீங்க பரலோகம் போக முடியாதுன்னு தேவன் சொல்லல. நம்ம தேவைக்கு அதிகமா இருக்கிற எல்லாத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எளிமையா இருக்கிறவங்களுக்கு, தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். இன்னும் முக்கியமானது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பேதுரு கேட்பாங்க இல்லையா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி பேதுரு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாங்க, என்னுடைய நாமத்துக்காக தாயி, தகப்பன், சகோதரிகள், சகோதரர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், நிலங்கள் என்றது வேலைகள், பிதாவினால் இந்த பூமியில அழைக்கப்பட்டவர்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல தான் இத மாதிரி எல்லாரையும் விட்டு தன்னையே வெறுத்து சிலுவையை எடுத்துட்டு ஒரு பின்னாடி போறது எல்லாருக்கும் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தேவன் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். உலகத்துல ஏசப்பா மாதிரியே சிங்காசனத்துல உட்கார அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் இந்த பூமியில செலக்ஷன் பண்ணி சிலரை மட்டும் அதுக்கு கூப்பிடுறாரு. ஏசப்பாவோட கூட உட்காந்து உலகத்தை நியாயம் சேர்க்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏசப்பாவுக்கு சமமா அவரோட உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை எழுந்துட்டா ஒரு முறை திரும்ப அந்த அழைப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமாங்க, பரலோகத்துல சிங்காசன பேர்ல அந்த பேரை எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க பேர் அங்க போடுவாங்க. இதெல்லாம் நான் சாதாரணமா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாவே இதெல்லாம் நடக்கும் பரலோகத்துல. இது பரலோகத்துல போய் நம்ம கண்ணுல பார்க்க வேண்டியதை இப்பவே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்து தெரிய வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு.
அல்லேலூயா, ஆமேன். அப்ப அவங்க மட்டும் இல்லை, நம்மளையும் தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து உலக ஜனங்களை நியாயம் தீர்க்க நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். நம்ம இப்போ நம்ம முடிக்கும் போது நம்ம மத்தேயு 19:30 வசனத்தை சொல்லி முடிச்சோம் நம்ம, இல்லைங்களா? 30வது வசனத்துல, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு விளக்கத்தை 20ஆம் அதிகாரத்துல தேவன் நமக்கு சொல்லி தராங்க. ஆவியானவர் துணையோட கேட்டு அதன்படி நடக்க நம்மள அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 20, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலையை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி என செய்ய. ஆமால, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடி நீ வன் கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். அல்லேலூயா. அந்த முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோருக்கு விளக்கத்தை இங்க அழகா சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க ஏசப்பா. அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்போ அழகா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஏசப்பா சொல்லி தராங்க. நம்ம 18ஆம் அதிகாரத்துல பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான் கூலி ஆளுகிட்ட கணக்கு கேட்கறதுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? 20ல என்ன சொல்லி தராருன்னா, ஒரு வீட்டு எஜமான் திராட்சை தோட்டத்துக்கு ஆளை சேர்க்கறதுக்கு சமமா இருக்கு பரலோக ராஜ்யத்துல அப்படின்னு சொல்றாரு. அதிகாலை அதுக்கப்புறம் 3 மணிக்கு போய் கூப்பிடுறாராம். அப்படின்னா காலையில அதிகாலை 1 மணிக்கு போயிருப்பாங்களா? சரி, நம்ம அவ்வளோ வேண்டாம். ஒருவேளை அந்த இஸ்ரவேல்ல அந்த சூரியன் சீக்கிரமா வந்துடுது இல்லைங்களா? அதனால கூட அப்படி இருக்கும். அங்க நம்ம இந்தியா சைடுல அதிகாலைன்றது 3 மணில இருந்து இல்லைங்களா? 3 மணில இருந்து வயலுக்கு போவாங்க இல்லைங்களா? 3, 4, 5 அதுக்குள்ள எஞ்சி போவாங்க. 3 மணி இல்லைன்னா கூட 4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நம்ம 3 மணி வச்சுக்கலாமே அதிகாலை. 3 மணிக்கு அதிகாலையில் என்ன பண்றாரு எஜமான், திராட்சை தோட்டத்துக்கு ஆள் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு அந்த காலத்துல திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பணம். அந்த ஒரு பணம் இப்பைக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம் ஆச்சுங்களா?
அப்ப நீங்க திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நியாயமா 1000 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா. போயிட்டாங்க 3 மணிக்கு. பார்த்தாக்கா 6 மணிக்கும் போறாரு. ஆள் திராட்சை தோட்டத்துக்கு இன்னும் தேவைப்படுது. அதனால போய் சும்மா நின்னுக்கிறவங்களாம் வாங்க, தோட்டத்துக்கு ஆள் தேவைப்படுது, வாங்க, உங்களுக்கு நியாயமானபடி கூலி தரேன். அவர் தான் சொல்லி கூப்பிடுறாரு, கம்மி பண்ணல. திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சா அதாவது 3 மணிலிருந்து அதுவும் ஆஃப் டே தான் அவங்க சொல்றாங்க. மதியம் வரலாம் வேலையே இருக்கு, சாயங்காலம் வரலையும் இல்லை. அவங்க 11 மணிக்கு கூப்பிட்டு 12 மணி வரையில தான் வேலை செய்யறாங்க. அதனாலதான் அவங்க கரெக்டா கேக்குறாங்க. 11 மணிக்கு 1 hour தானே செய்தாங்க அப்படின்னா வெறும் 12 மணியோட வேலை முடியுதுன்னு தெரியுது நமக்கு. நம்ம 12 மணி வேண்டாம், 1 மணின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா. அவங்க 6 மணிக்கு போய் கூப்பிடுறாங்க, நியாயமானபடி கூலி தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. 9 மணிக்கு போறாங்க, நியாயமா கூலி தரேன் அப்படி சொல்றாரு. 11 மணிக்கு கூப்பிடுறாங்க, நியாயமான கூலி தரேன்னு சொல்றாங்க. 12 மணிக்கு கூப்பிடுறாரு, நியாயமான கூலி தரேன்னு சொல்லிட்டு வேலையில, ஏன்னா திராட்சை தோட்டத்துக்கு ஆட்கள் வேணும். அவங்க எனக்கு வேலை முடியணும்பா, நீ 1 மணி நேரமாவது செய், எனக்கு 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அதுக்கு நீ செய், 1 நாள் கூலி தர. புரியுதுங்களா? 2 மணி நேரம் செய்யற வேலை இருக்கு, அதுக்கு ஆள் இல்லை, நீ செய், நியாயமா 1 நாள் கூலி தரேன். ஏன்னா திராட்சை தோட்டத்தை முடிக்கணும் வேலையை அப்படின்னு எஜமான் சொல்றாங்க. அதே மாதிரி செய்யறாங்க. எல்லாம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் 1 hour செஞ்சவங்க, 2 hour செஞ்சவங்க, 3 hour செஞ்சவங்க என்ன பண்றாங்க, காசு வாங்குறாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க காலையில இருந்து செய்யறாங்க இல்லையா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப அந்த காலையில போய் வேலை செஞ்சவங்க சொல்றாங்க, நீங்க 1 hour 2 hour 3 hour செஞ்சவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, காலையில இருந்து செஞ்ச எங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, பகல்ல கஷ்டத்தையும் வெயில்ல உஷ்ணத்தையும் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோமே, எங்களுக்கும் அவங்களுக்கும் சமமா கொடுக்குறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அதுக்கு எஜமான் சொல்றாங்க, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செஞ்சனா? நியாயம் தானேங்க, நியாயம் தானே. நான் உனக்கு அநியாயம் செஞ்சனா? நீ 1000 ரூபாய்க்கு சம்மதப்பட்டு வந்த இல்ல, உன்னுடைய 1000 ரூபாயில நான் கம்மி பண்ணனா? இது ஏன் காசு, ஏன் விருப்பப்படி 1 hour இல்ல, சுத்தமா வேலையை அவன் செய்யலனா கூட அவனுக்கு நான் காசு கொடுப்பேன். ஏன்னா இது ஏன் காசு இல்லையா. கொடுக்கற எனக்கே கஷ்டம் இல்ல, உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல அப்படின்னு கேக்குறாரு. அல்லேலூயா, ஆமே. இதே மாதிரிதான் பரலோகத்துல கூட முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்க. பரலோகத்துல கட்டாயம் தேவன் சொன்னாருன்னா அது அப்படிதான் இருக்கும். அதனால பரலோகத்துல இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க மேல இருக்காங்க, அந்த மாதிரி எண்ணம் வராது, அத மாதிரி எண்ணமும் வராது. எல்லாம் ஒரே மனதோட சந்தோஷமா இருப்போம். உனக்கு இந்த பொசிஷன், எனக்கு இந்த பொசிஷன், இந்த பூமியில இருக்கிற மாதிரி போறாம எரிச்சல பரலோகத்துல இருக்காது. ஒற்றுமையா இருப்போம். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பொசிஷன் நிரந்தரமா இருக்கும். அது அப்படியே நிரந்தரமா அவங்களுக்கு இருக்கும். அது நம்ம ஏன் விடணும்னு நான் கேக்குறேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது கேக்குறது அதுதான். ஏன் நம்ம விடணும்? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு, பிரியமா கொடுக்கிறாரு, இலவசமா கொடுக்கிறாரு. அதை ஏங்க நம்ம விடணும்னு தான் நான் கேக்குறேன். 17 பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியரிடத்திலே வேதபாரகரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவரை உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா, ஆமேன். ஏசப்பா அப்படி பாடுபடுறத சொல்ல தொடங்க 16ஆம் அதிகாரத்திலிருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது
அவருடைய மரணத்தை குறித்தும் இவங்களை என்ன பண்றாரு சொல்லிட்டே வராரு இல்லைங்களா. அது கஷ்டமாயிடும் இல்லையா, அப்படியே திடீர்னு விட்டுட்டு போறது. அதனால என்ன பண்றாங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் பாடுகளை குறித்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கண்டு அந்த 2 சகோதரர் பேரிலே எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா, ஆமே. இங்க வந்தா யாக்கோபு யோவானோட அம்மா வந்து என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல 2 பிள்ளைகளும் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் உங்களோட உட்காரணும் சிங்காசனத்துல அப்படி சொல்றாங்க. என் பிதாவுக்கு தான் தெரியும் வலது பக்கம் இடது பக்கம் யார உட்கார வைக்கணும். பிதாவினாலே முன்குறிக்கப்பட்டவங்க தான் உட்காருவாங்க. நீங்க எனக்காக ஜீவனை கொடுப்பீங்க, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்ன வந்து எனக்காக உங்களையே வெறுத்து உங்க ஜீவனே எனக்காக கொடுப்பீங்க. ஆனாலும் என் பிதாவுக்கு தான் தெரியும் என் வலது பக்கம் இடது பக்கம் யார் உட்காரணும், அது என்னுடையது இல்லை அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப எந்த அளவுக்கு ஏசப்பா அந்த வாலிபன் வந்து கேட்கிறான் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவங்க யாக்கோபு யோவானோட அம்மா வந்து கேட்கிறாங்க ராஜ்யத்தை குறித்து. எந்த அளவுக்கு ஏசப்பா அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னமே பரலோக ராஜ்யத்தை குறித்த அவ்வளோ விழிப்புணர்வு, அவ்வளோ பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. அதுதான் பவுல் சொல்வார்ல, அஸ்திவாரத்து மேல அஸ்திவாரம் எத்தனை வருஷம் போடுவீங்க, அது மேல மாளிகை கட்டுங்க, அதாவது பரலோக ராஜ்ய காரியங்களை சொல்லி கொடுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சந்தோஷம். மறுச்சா பரலோகம் போறோம், சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு நிஜ வாழ்க்கை இருக்கு, ஒரு ராஜ்யம் இருக்கு. அதுக்கு இங்க நம்ம என்ன கட்டுறோமோ அதுதான் பரலோகத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தராருங்கள. அது நம்ம செய்யறதே இல்லை. அந்த நம்ம எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்து குறித்த விழிப்புணர்வு இருக்கு, அவசியம் தெரியுது. இந்த பூமியே நிரந்தரம்ன்ற மாதிரி தானே வாழ்ந்துன்னு இருக்கோம். உண்டு எந்து நான் நீ ஏசப்பா கீழே சொல்வாங்க. உலகத்தார் தான் அப்படி இருக்காங்கடா சொல்றாரு. இங்க படிச்சோம் இல்லையா நம்ம, உலகத்தார் தான் அப்படி இருக்காங்க. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? அந்த 10 பேருக்கும் எரிச்சல் வருது இவங்க மேல. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, உலகத்தாரு தான் நீ பெரியவன் நான் பெரியவன், ஏன் பதவி உன் பதவி, அதிகாரிகள் கீழக்கிறவங்கள ஆளுமை செய்யறாங்க, அடிமைப்படுத்துறாங்க, நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து அதிகாரியா இருக்கணும், எஜமானா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? தாழ்மையா இருங்க, ஊழியம் செய்யுங்க இல்லையா.
ஆண்டவரும் தேவனுமானவர் காலை தொட்டு கழுவ முடியுமாங்க? வேலைக்கார மாதிரி காலை தொட்டு கழுவுறாரு. இதுக்கு மேல ஒரு தேவன் தன்னை எப்படி தாழ்மைப்படுத்தி நம்மளுக்கு கத்துக் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. நிரந்தரம் இல்லாதது தானே நம்ம விருப்பப்படுறோம். நிரந்தரமா இருக்கிறத நம்ம நினைக்கவே மாட்டோமே, இல்லைங்களா? இதை தான் கர்த்தர் இங்க சொல்றாங்க. உலகத்தார் மாதிரி நீங்க இருக்காதீங்க, நீங்க தாழ்மையா இருங்க, ஊழியம் செய்யுங்க. அப்படி நீங்க தாழ்மையா இங்க எல்லாருக்கும் ஊழியம் செய்யும் போது பரலோகத்துல உங்களுடைய பொசிஷன், அதிகாரம், எஜமானுடைய ஸ்தானம் நிரந்தரமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு சொல்லி தராங்க. அல்லேலூயா, ஆமென். 29 பாருங்க. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, ஆமென். 2 குருடர்கள் அவங்க கேள்விப்படுறாங்க இல்லையா? நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசு வராரு, போதகர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க 2 பேர் காதலி உழுதது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த வழியா போறதுக்கு முன்னாடி நம்ம கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அந்த ஜனங்கள்லாம் பாருங்க அதட்டுறாங்க. நியாயமா ஜனங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஐயோ பாவம் 2 பேரு குருடர் இருக்கிறாங்க, அவர் தான் எல்லாருக்கும் கண்ணெல்லாம் வர வைக்கிறாரு, இவங்க 2 பேரையும் கூட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணலாம், போதகிட்ட சொல்லி கண்ணு வர வைக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு செஞ்சிருக்கலாம் தானே. அவங்க அதை செய்யலனா கூட பரவாயில்ல, இவங்களாவே அப்படி கூப்பிட்டு கூட அதட்டுறாங்க. என்ன கத்துறீங்க, அப்படி கத்தாதீங்க அப்படின்னா பாருங்க என்ன மாதிரி ஜனங்கள் பாருங்க, கொடுமையான ஜனங்கள் இல்லைங்களா? அப்ப இவங்க அவங்க அதட்ட இவங்க ஜோரா கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏசப்பா அந்த 2 பேருக்காக கூட அந்த வழியே வந்திருக்கலாம் இல்லைங்களா? நம்ம தேவன் மகா இரக்கமுள்ள தேவன். நான் படிச்சு தெரிஞ்சுக்கின அளவு அவங்களுக்காக கூட அந்த வழி ஏசப்பா வந்திருப்பாங்க இல்லையா? அப்ப ஏசப்பா உடனே நிக்கிறாருங்க. நின்று என்ன பண்றாரு, கூப்பினார சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏசப்பா கேட்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது, ஏன் அந்த இடத்துல ஒரு குருடர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அவங்க ஹெல்ப் கேக்குறாங்களா, காசு வேணும், பணம் வேணும்னு கேக்குறாங்களா, விசுவாசத்தோடு கண்ணு வேணும்னு கேக்குறாங்களா? அதனால கேக்குறாரு. அவங்க 2 பேரும் விசுவாசத்தோடு சொல்றாங்க, எனக்கு கண்ணு கொடுங்க அப்படின்னு. ஏசப்பா மேல உள்ள விசுவாசத்துல எனக்கு கண்ணு வேணும் அப்படி சொல்லும் போது ஏசப்பா உடனே மனதுருகி அவங்கள தொடுறாரு. உடனே அவங்க பார்வையடைறாங்க. இன்னும் அதிகமா கண் வந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா கூடவே போனாங்க அப்படின்னு இருக்கும் அங்க இல்லைங்களா? அப்ப ஏசப்பா சும்மா அவங்கள கூட கூட்டின்னு போயிருப்பாரா? 2 பேர் மேலேயும் 2 கையை போட்டு கூட்டின்னு போயிருப்பாரு. அல்லேலூயா. அப்ப அதட்டினவங்க எல்லாம் பார்த்து வெட்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். அதான் மாதிரி மனதுருக்கத்தின் தேவன் நம்மோட கூட இருக்கிறாங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், இல்லாதவைகளை இருக்கிறது போல கொடுக்கிற நம்ம மனதுருக்கத்தின் தேவன் நம்மோட கூட இருக்காங்க. அதனால எப்போ சந்தோஷமா இருங்க. ஜெபிங்க. நான் உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பாவோட ஐக்கியத்துல எப்போ இருக்கும்போது நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.